அக்ஷதாவால தான் நான் ஃபீல்டுலேயே தெரிய ஆரம்பித்தேன். இவ்வளோ வருஷம் யாருக்கும் தெரியாது, ஸ்ரீதர் மாஸ்டர் ஒய்ஃப்னு கூட தெரியாது. தேங்க்யூ தங்கமே. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். MCR Pure Cotton Club formals and casual shirts. ஒரு 26-27 இயர்ஸ் நான் ஆடுறதுக்கே போகல. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக இவன் மேலேயே இருந்தது. கையில் எனக்கு வராது, இடுப்பு ஆட்ட முடியாது அப்படின்னாங்க. அந்த அந்த பழைய வீடியோ பார்த்தா மாஸ்டரே பயப்படுவாரு. ஒரே டேக் தான். அம்மாவோட நெக் டிசைன் இருக்குல்ல, அதெல்லாம் யாரா நீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டாப் எந்து அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவளுக்காக போட்டேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் ஹாப்பி. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அம்மானா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அம்மா இதெல்லாம் ஒத்துக்கணும். பட் இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆக்சுவலி அம்மா வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். சீவ்லெஸ் போடக்கூடாது, ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க. அவள் வந்து ரொம்ப தனியாக இருப்பா, யாரு கூடயும் பேச மாட்டா. அவளுக்கு ஒரே ஒரு ஆள் தான் தெரியும், என்ன மட்டும்தான். ஃபாதர் கூட இப்போ அவளுக்கு அந்த அளவுக்கு அட்டாச் கிடையாது. ஷி ஆல்வேஸ் லைக் டு புட் சுடிதார். நான் சொல்லுவேன், பேண்ட் ஷர்ட் போடுமே, வெளியே வாமே, சும்மா புருஷன் பேச்சு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காது மம்மே, ஜாலியா இது மம்மே. ஸோ மாஸ்டர் என்ன சொன்னாங்க, எவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க அது பார்த்து? மாஸ்டருக்கு ஒரு பயம் வந்து எங்க நாங்க வந்து ஆக்சுவலி நான் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன். என்னன்னா, இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம மோஸ்ட் வாண்டட் மதர் அண்ட் டாட்டர்னு சொல்லலாம், மோஸ்ட் சென்சேஷனல், ஸோ ட்ரெண்டிங் எப்படி வேணா சொல்லலாம். எஸ், நம்ம கூட இன்னைக்கு அக்ஷதா அண்ட் ராஜலட்சுமி மேம் இருக்காங்க. வணக்கம். 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 ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அந்த வீடியோ வந்து இப்போ 14.2 மில்லியன் ரைட்? ஸோ உங்களோட ஃபீட்லேயே வந்து பயங்கரமான ஒரு ரீச் ஆன வீடியோ அண்ட் ஷார்ட் டைம்ல. ஸோ டிட் யூ எக்ஸ்பெக்ட் தட் அவ்வளோ ரீச் இருக்குன்னு? யா, ஆக்சுவலி இது என்னன்னா, நான் காலேஜ்லேருந்து வந்தேன் அன்றைக்கி, டான்ஸ் கிளாஸ் வந்துட்டு இப்படி ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும் போது இந்த சாங்குக்கு ஒரு பையன் வந்துட்டு இப்படி ஸ்லோ மோஷன் இப்படி திரும்புகிற மாதிரி போட்டிருந்தான். நான் வந்து என்னடா நல்ல சாங்க்கு போய் ஸ்லோ மோஷன் போட்டிருக்கான் பாருன்ட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டேன். திருப்பி எனக்கு அந்த சாங் சரி நல்ல சாங் ஆடணும்னு நினைக்கிறேன், அது ஏன் நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு திருப்பி வந்துட்டு அது வந்து சேவ் பண்ணிவிட்டு, சரி ஒரு நாள் வந்துட்டு மம்மி கூட அந்த சாங் எடுக்கலாம், மொட்டை மாடியில் போயிட்டு தலையில் பேண்ட்லாம் கட்டிட்டு பழைய மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சேவ் லிஸ்ட்டில் போய் சேவ் பண்ணிவிட்டு நான் வேறு ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். திருப்பி எனக்கு வந்துட்டு ஏன் அதை நான் நாளைக்கு எடுக்கணும், இன்னைக்கு இப்போ எடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தேன். ஐ ஜஸ்ட் ஸ்டுட் அப், ஸ்பீக்கரில் பாட்டு போட்டேன். நான் இந்த ஸ்டெப் போட்டேன், ஒரே ஸ்டெப் தான் போட்டு ஐ வாஸ் ஓகே. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் கூட இருக்காது அந்த ஸ்டெப் நான் கம்போஸ் பண்ணுறதுக்கு. போட்டு உட்காந்துட்டேன். திருப்பி இவங்க வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நம்ம ரீல் எடுக்கலாம், என்னைக்குன்னு சொல்லு. நான் சொன்னேன், இப்போ எடுக்க போகிறோம், நீ வந்துட்டு ஒரு ஸ்கர்ட்டு டாப் போட்டுட்டு வா, நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு வந்துட்டாங்க. நான் உடனே என் பின்னாடி நில்லுங்க, நான் ஆடுற ஸ்டெப்பை என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. சரி ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கும் ஓகே, இப்போவே எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு கீழே போயிட்டு இந்த மாதிரி ட்ரைபாட் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் என்னோடய ஷாட்டு மம்மி எடுக்கணும், மம்மியோட ஷாட்டு நான் எடுப்பேன், 2 பேரும் ஆடுறது ட்ரைபாட் ஸ்டாண்ட் எடுக்கும். இதான் பிளான் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 7:30க்கு போஸ்ட் பண்ணிட்டு நான் ஒரு 1 hourல திருப்பி பார்க்குறேன், இட் வாஸ் 20,000 லைக்ஸ். நான் சொன்னேன், மம்மி நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், இது நான் இப்போ இவ்வளோ லைக்ஸ் நான் பார்த்ததில்லை அப்படின்னு. சரி ஓகே, நைட் ஒரு 8:30க்கு ஓப்பன் பண்ணேன். இட் வாஸ் 60K. நான் திருப்பி மம்மியை கூப்பிட்டேன், மம்மி இது 60K போய்கிட்டு இருக்கு, இது ஏதோ சம்திங் ஹஸ் கான் வைரல், நல்லா இருக்குன்னு. நான் பார்க்குற இன்னி வரைக்குமே கிட்டத்தட்ட மோர் தென் 2000-3000 பேர் அதை ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. தட் வாஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா இது பிளான்ட் இல்லை, அதுக்குன்னு ப்ராப்பர் கொரியோ காஸ்டியூம் எதுவுமே இல்லை. நான் எப்படி காலேஜ்லேருந்து வந்து ஒரு நார்மல் காஸ்டியூமில் இருந்தேனோ அதே காஸ்டியூமில் எடுத்தது, எதுவுமே பிளான்ட் இல்லை. இன்னைக்கு இந்த ஷூட் எடுக்கணும், ரீல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 1 hour 2 hourல ஒதுக்குவாங்க. அதெல்லாம் இட் வாஸ் 1/2 hour சும்மா ரேண்டமாக எடுத்த ரீல். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி சடனாக ஒத்துக்கிட்டீங்க? நீங்கள் யூஸ்வலி இந்த மாதிரிலாம் ஒத்துக்க வைக்கிறது கஷ்டப்பட்டு. இல்லை, ஆக்சுவலாக நான் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் ஒன்று எடுக்கலாம்ப்பா அப்படின்னு. ஷீ இஸ் குட் இன் இந்த
இந்த பரதநாட்டியம் ஸ்டைல் அந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் பண்ணலாம் அப்படி கிளாசிக்கல் மாதிரி பண்ணலாம். ஐ ஐ ஐ வாண்டட் ஹர். இவங்களது ஒரு பழைய சாங் எனக்கு தெரியும். மேபி at the age of 17 I think so she has done a solo song. கிரிஜா மாஸ்டர் she has done that. நான் அது பார்க்கும்போது ஐ வாஸ் ஸ்டன்டு. ஏன்னா எனக்கு அந்த ஸ்டைல் வராது. அப்போது அந்த ஸ்டைல் வந்து பக்காவா ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ வா வா பக்கம் வா அந்த அந்த ஹிப் ஸ்டைல் வந்து இங்கிருந்தா வந்தது. அந்த சாங் நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல she will turn like this and she'll do this. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இப்பயுமே காமெண்ட்ஸ்ல அவ்வளவு பேர் ஒரு 95% அம்மாக்கு தான் காமெண்ட்ஸ் பாத்தீங்களா? ஆமா. சோ அங்க இருந்து அந்த மூமெண்ட்டை நான் வந்து புடிச்சு ஐ நோ ஹர் ஸ்டைல். அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதுக்கப்புறம் அவங்க ஆடவே இல்லை, அந்த ஒரு சாங்ல தான் ஆடி இருந்தாங்க சோலோவா. அப்போ நான் எனக்கு புரிஞ்சுது அந்த இடத்துல அந்த பீட்டுக்கு அது வந்தாதான் ஒரு ஹைப் கொடுக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த மூமெண்ட் சொன்னோம்னா அது நல்லா இருந்தது. அவங்க அது பண்ணும்போது ஆஃப்டர் லாங் டைம் அந்த சாங்லும் ஷி வாஸ் வேரிங் எ போனி which was same length. இதுலயும் அப்படிதான் இருக்கும், சேம் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன். என்னன்னா 1994ல I wanted to put this video and that video parallelly. yes then now அந்த மாதிரி. ஆமா, then and now அப்படினு சொல்லிட்டு போடணும். waiting கண்டிப்பா யாரும் அது இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. yes அது அவங்க தான் சொல்லிட்டு. சோ உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா அந்த சாப்டர் ரொம்ப இயர்ஸ் நீங்க வந்து ஆடுறீங்க? 26-27 இயர்ஸ் நான் ஆடுறதுக்கே போல. ஏன்னா எனக்கு ஃபுல்லா இவ மேலேயே இருந்தது. இவரை ஏதோ ஒரு வழி இது பண்ணணும். பட் இவகிட்ட கேட்டு நம்ம ஏதாவது கிளாசிக் சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி ஓகே அவள் சொல்லும்போது அன்றைக்கி எனக்கு ஃபாஸ்டிங். நான் நல்லா சாப்பிட்டு மாடிக்கு வரேன். 6 o'clock தான் நான் சாப்பிட்ணும். நான் வந்து என்ன சொன்னேன், சீக்கிரம் கிளம்பிட்டோம். வரும் என்னப்பா ஸ்கர்ட் போட்டுட்டு ஒரு டாப் போட்டுட்டு வா. ஸோ என்னுடைய லைஃப்பில் ஒரு 26 இயர்ஸ் நான் அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டதே இல்லை. பட் அவ்வளோ அழகா இருந்தீங்க. அதுல ஒரு கமெண்ட்ஸ் நான் படிச்சேன், அம்மாவோட நெக் டிசைன் இருக்குல்ல அதெல்லாம் யாரா நீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தவங்க ஸ்கர்ட் டாப் அழகா இருக்கு, அந்த நெக் டிசைனே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த டாப் எந்து அப்படியா ஒரு ஸ்கர்ட் போட்டு வந்தாங்க, வேற ஏதோ டாப் போட்டு வந்து சொன்னேன். இல்ல மீ இன்னும் கிராப் டாப்பா இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட டிராயரை திறந்து ஒரு டாப் எடுத்தேன். அந்த டாப் ஆக்சுவலி எனக்கு ஒரு 4 to 5 years முன்னாடி நல்லா ஃபிட்டா இருந்தது. ஸோ நல்லா பப்ளியா இருந்தேன் நான். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன், அவங்களுக்கு கரெக்டா இருந்தது. அது ரொம்ப அழகா இருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக அப்படியெல்லாம் நான் போட்டது இல்லை. அவளுக்காக போட்டேன் நான். சரி என்னை பொறுத்த வரைக்கும் அவள் ஹாப்பி, அவளுடைய ஹாப்பி எனக்கு மெயின். ஸோ போட்டேன். அவள் சொல்லி கொடுத்தா. நான் சொன்னேன், இப்போ தொப்பெல்லாம் தெரியுப்பா, இப்போதான் சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல மம்மி பண்ண ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கவே இல்லை இந்த ஸ்டைலு. இந்த ஸ்டைல் நான் விட்டு பல வருஷம் ஆகுது. இட் வாஸ் மோர் தென் 20 years. இந்த ஸ்டைல் எனக்கு வராது, இடுப்பு ஆட்ட முடியாது அப்படின்னாங்க. அப்படி தெரியல பார்த்தா அந்த பழைய வீடியோ பார்த்தா மாஸ்டரே பயப்படுவாரு அவங்க ஆடினதுல. She is a fantastic dancer before ஒரு 20-25 years முன்னாடி. ஏன்னா அவங்க ஃபிளிப் பண்ணுவாங்க, இப்படி நின்ன இடத்துல இருந்து இப்படி ஃபிளிப் பண்ணுவாங்க. பட் இப்போ நான் சொல்லி கொடுக்கும் போது she is not dancing. நான் சொன்னேன், ஆடு நீ பாடு, நான் வீடியோ எடுக்க ஆடணும் அப்படின்னு. அந்த ஸ்டெப் எனக்கு வேணும், அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு திருப்பி சொன்னேன். அப்புறம் she got because she said like she knows it. நம்ம ஆல்ரெடி கலாட்டாலே ஒரு ஈவென்ட்க்கு வந்தப்போ அம்மா ஆடி இருந்தாங்கல்ல. ஆமா, நாங்களாம் ஸ்டன் ஆயிட்டோம். நீங்க மாஸ்டர் ஆடுறது நம்ம ரெகுலரா நிறைய வாட்டி பாக்குறோம். அம்மா ஆடுறது செம்ம கிரேஸா இருந்துச்சு. தெரியவே இல்லை இப்படி ஒண்ணு இருக்கா இவங்க ஃபேமிலில. என்னடா ஃபேமிலி எல்லாருமே டான்ஸர் அந்த மாதிரி இருந்துச்சு. சோ மாஸ்டர் என்ன சொன்னாங்க, எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அது பார்த்து? மாஸ்டர் ரொம்ப பயந்துட்டாங்களா? ஆமா, எங்களை விட நீங்க ரொம்ப ஆக்சுவலா மாஸ்டர் எதிர்பார்க்கல. நாள் வந்துட்டு ஓ 5 million போயிடுச்சா, இப்ப என்ன கேட்டாரு, ட்ரெண்டிங் ஆயிட்டீங்களா? ஓ அப்ப நான் இனிமே வேண்டாம் இப்படியே சொன்னாங்க. நான் சொல்லி இல்லப்பா சும்மா. மாஸ்டருக்கு ஒரு பயம் வந்துச்சு. எங்க நாங்க வந்து டாட்டர் எங்கன்னா போயிடுவோமோ அப்படின்ட்டு லைட்டா பிபி ஆயிடுச்சு இருக்கு. உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க லைக் டான்ஸரா இருந்தப்போ அவங்க எல்லாம் யாராச்சும் கால் பண்ணி பேசினாங்களா அதை பார்த்து? நான் சொல்றேன், மம்மியோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எப்பவுமே கேட்டுட்டே இருப்பாங்க, ஃபேஸ்புக் வழியா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா, எனக்கு ஆசையா இருக்குன்னு. நான் சொன்னேன், எனக்கு ஃபேஸ்புக் இல்லமே, எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியாதுமே. அப்போ வந்து நான் என்னோட ரெக்வஸ்ட்ல சும்மா பார்த்துட்டு இருக்கும் போது ஒன் ஆஃப் அ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்டட் மீ, நான் அம்மாவோட ஸ்கூல் படிச்சேன், எனக்கு ராஜி நம்பர் கொடுப்பியா, எனக்கு பேசணும். வாவ் சோ ஸ்வீட்ல. அவங்களுக்கு இப்பதான் தெரியுது ராஜி தான் என் அம்மா. ஓ ஓகே ஓகே. நான் only she is recognizing ராஜலட்சுமி அது என் ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டு என்கிட்ட நம்பர் கேட்டு பேசினாங்க அவங்க. அதெல்லாம் ஆக்சுவலி என்கிட்ட பேசினா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருக்கும் எனக்கு தெரியுது
எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? இவ்ளோ இயர்ஸ், ஒரு ரொம்ப 20 இயர்ஸ் ஹாப்பியாக இருந்தது. கழிச்சு. நான் வந்து இவ்வளோ வருஷம் இருந்தேன், பட் எனக்கு வெளியிலே நான் வரல. என்னுடைய டாட்டரால் இன்னைக்கு நான் வெளியில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ராஜி அப்படின்னு லைக் சொல்லி. எல்லாரும் பாக்குறவங்க லைக் ரொம்ப வருஷம் கழிஞ்சு ராஜி வெளியே வந்திருக்கா இப்போதான், இவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ராஜி இஸ் கம் பேக் அகெயின் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மா நீங்க சொல்லுங்க, இப்போ எவ்வளவு ப்ரௌடா இருக்கு உங்க பொண்ணு நினைச்சு? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலாக இவளுக்காக தான் எல்லாமே. எனக்கு வேண்டாம், நம்ம ஒரு பொண்ணை ஒரு கரெக்டாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாமே விட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருந்தது. பட் இவளுக்கு தெரியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும் அப்படின்னு. அதை கொண்டு வந்தோடனே நான் இப்படி போனோடனே எனக்கு ஒரு நாளில் இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் பார்க்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்கு ராஜி, அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படி சொல்லும்போது ஓகே. இப்போ அவள் ஒரு ஸ்டடி ஆகிட்டா. இப்போ வந்து நான் அவளை படிக்க வச்சேன். அவள் எல்லாத்துலேயுமே அவள் ஸ்டடி ஆனோன்னா ஓகே. இவளே சொன்னான், மம்மி இதெல்லாம் பண்ணு மம்மி, எவ்வளோ தான் நீ வீட்டிலேயே இருப்ப, இப்படியே இருப்பியா அப்படின்னு கேட்டா. ஸோ எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஆக மாட்டேன். பொண்ணு தான் வந்து எப்பயுமே ரொம்ப க்ரூம்டா இருக்கணும். நீ வந்து உனக்கு வயசாயிடுச்சு, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பட் இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க வந்து க்ரோ அப் ஆகி அம்மா வந்து இப்போ இன்னும் அழகா க்ரோ அப் பண்ண. ஆமா, நான் சொல்லுவேன் உங்ககிட்ட, ஷி ஆல்வேஸ் லைக் டு புட் சுடிதார். நான் சொல்லுவேன் பேண்ட் ஷர்ட் போடுமே, வெளியே வாமே, சும்மா புருஷன் பேச்சு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காத மம்மே, ஜாலியா இரு மம்மே, ஹாப்பியா இருமே, பிடிச்சத போடு. நமக்கு அடுத்த ட்ரெஸ்ஸு என்ன போடணும்னு மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது. அது வந்து நமக்கே தெரியும் எது டீசெண்டாக இருக்கணும் இருக்கக்கூடாது, நமக்கே தெரிஞ்சிருக்கணும். பட் இன்னொருத்தர் நம்மளை மாற்றவோ அவங்களோட டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் கலர் கூட நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி ஹர் ஓன் சாய்ஸ். அதான் சொல்லுவேன். இவங்க வந்துட்டு நான் ஒரு நைட்டி வாங்கி கொடுத்தேன். ஸ்ரீலங்கா போயிட்டு நான் நைட்டி ஷீ லவ்ஸ் வேரிங் நைட்டி. வீட்டில் என்னென்னா பூனைக்கிட்ட நாய்க்கிட்டலாம் போகும்போது நைட்டி போட்டுட்டு போவாங்க. ஷீ யூஸ் டு டேக் தட் நைட்டி இப்படி கட்டுவாங்க. ஓகே, நான் என்ன எதுக்கு நீங்கள் கட்டுறீங்கன்ட்டு முட்டி வரைக்கும் இருக்கிற நைட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, நைட்டிக்குள்ளே பேண்ட் போட்டுட்டு தெரியுறாங்க. கேட்டால் வந்து மாமியார் வந்துட்டு எதுனா கேட்டுருவாங்க. அது நான் சொன்னேன், அதெல்லாம் ஏன் உனக்கு பிடிச்சிருக்கா, செய், டூ வாட் எவர் யூ வாண்ட். அந்த ட்ரெஸ்ஸிங்கில் கூட ஐ வாஸ் லைக், ஷீ செட் நான் அப்போ சுடிதார் போட்டு வந்துடுவா அப்படின்னு சொன்னேன். இல்லை, எதுக்கு, ஸ்கர்ட் போடுங்க, ஸ்கர்ட் இருக்குது வீட்டில், எதுக்கு ஸ்கர்ட் போடுங்க, டாப் போடுங்க, நல்லா கம் அவுட். இப்போ யார் வெளியே வந்து அம்மா பொண்ணு அப்படி தெரியுது, எல்லாருமே தே ஆர் லைக் ஓன் விஷஸில் தான் போட்டுட்ருக்காங்க. கம் அவுட், எவ்வளோ நாள் இன்னும், பி ஹாப்பி அப்படின்னு. எவ்வளோ சப்போர்ட்டிவ் அவங்க உங்க லைஃப்ல? ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு டாக்டரும் இது மாதிரி மதருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா. அந்த மதர் அந்த கேமரா முன்னாடி வரும்போது, இப்போ நிறைய நாங்கள் பார்த்தோம், மதரும் டாக்டர் பண்ணுறாங்க. கேமரா முன்னாடி வரும்போது அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் நிறைய இருக்கும், இப்படியெல்லாம் பண்ணணும் இருக்கும். அந்த பொண்ணு கொண்டு வரும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஐ வாஸ் ஹாப்பி. லைக் நிறைய அம்மா பொண்ணு இப்போ ரீல்ஸ் பண்ணுறது ஆஃப்டர் உங்கள் வீடியோ வைரல் ஆனதுக்கு. லைக் ஒரு அம்மா பொண்ணு ரீல்ஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் அப்பா பொண்ணெல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நான் என் ஃபோன் திறந்தாலே என்னோட டேக் லிஸ்ட்டில் வெறும் அம்மா பொண்ணு அண்ட் சேம் கேப்ஷன், நான் என்ன போட்டிருந்தேனோ அதே கேப்ஷன் போட்டு எல்லாருமே அதுவும் சேம் மூமெண்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ரெண்டு பேரோட மாம் டாட்டர் கோல்ஸ்? கண்டிப்பா மாஸ்டர் ஜெலஸாவா நினைக்கிறேன். ரொம்ப. என்ன சொன்னாரு அவர்? என்ன சொன்னாரு? இப்போ அடுத்து நாங்க பண்ண போறோம் டாடி, இதெல்லாம் பண்ண போறோம். பண்ணுங்கம்மா, நீங்க எல்லாம் பெரிய ஆளு கூட சொன்னாரு. உங்களை இன்டர்வியூ கூப்பிடுறாங்கம்மா, நீங்க போறீங்களாம்மா? ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா பேசினா. சொன்னேன் போறேன் டேடி, ஓகே டேடி அப்படின்னு. சரிங்கம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் காலைல ஷூட்டிங் போறேம்மா அப்படின்னு கிளம்பிட்டாரு. இப்போ ஒரு மதர் டாட்டர் இருக்காங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல. அம்மானா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அம்மா இதெல்லாம் ஒத்துக்கணும். பட் இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ ஒரு லிபரேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு ஸ்பெஷல்? அம்மா எவ்வளோ ஸ்பெஷல்? ஆக்சுவலி அம்மா வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், வெரி ஸ்ட்ரிக்ட். அம்மா வாஸ் லைக் சீவ்லெஸ் போடக்கூடாது, ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க. நான் 12th படிக்கிற வரைக்கும், நான் 12th முடிச்சுட்டு ஐ டுக் நீட். தென் ஐ வெண்ட் இன் டு எம்பிபிஎஸ் முடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது தான் நான் கேட்குறேன், இப்போது நான் இந்த ட்ரெஸ் போடவா, நான் இப்போ போடவான்னும் போது ஷீ இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. அப்படியே ஆப்போசிட், போட்டுக்கோ, உனக்கு என்ன இஷ்டமோ அது போட்டுக்கோ, நீ என்ன செய்யறியோ அதை செஞ்சுக்கோ, ஓகே ஃபைன், ஓ ஹாப்பி அது ஹாப்பி அப்படின்னு இப்போது ரீசெண்டாக ஃபுல்லாக மாறினால லைக் ஓகே எனக்கும் தெரியும் வாட் ஷுட் ஐ வேர் ஷுட் ஐ we have our own limitation. ஆமாம் அதுவும் தெரியும். நான் கேட்பேன் அவங்க கிட்ட போயிட்டு,
நான் இதுல குண்டா தெரியுறேனா, இதுல ஒல்லியா தெரியுறேனா, இது நல்லா இருக்கா அப்படிலாம் நானே கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை அப்படியே நான் அவங்களே சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் ட்ரெஸ் போடுவோம். அம்மா உங்களுக்கு எப்படிமா இருக்கு? இப்போ யூஸ்வலாக சின்ன வயசுல வந்து நம்ம இப்போ இவங்க சொன்ன மாதிரி டாட்டரை வந்து இப்படி வளர்க்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ இவங்க பெரிய ஆளாகி இப்போ உங்ககிட்ட சொல்றாங்க அம்மா இந்த சுடி போடுங்க, இப்படி வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுங்க, இப்படி மேக்கப் பண்ணிக்கங்கன்னு சொல்ல. ஸோ எப்படி இருக்கு இதை பார்க்குறப்போ உங்களுக்கு? Actually ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இது மாதிரி சொல்லும்போது. இப்போ நான் அந்த கமெண்ட்லேயே ஒரு படித்தேன், இதே எங்கள் அம்மாவாக இருந்தா அப்படின்னு ஒரு கேர்ள் கேட்டிருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுறா அவங்க மதரை. ஏன்னா ஒரு மதருக்கு நிறைய இருக்கும் ஒரு டாக்டர் கிட்ட இருந்து. அவ என்ன இப்போ சும்மா அக்ஷதாவே மம்மி இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க மம்மி சொன்னா ஹாப்பியா இருக்கு. எஸ், அந்த டேவே ஹாப்பியா இருக்கும். அப்போ அவ கொண்டு வந்து காமிக்கிறா, மம்மி நீ பாரு மம்மி நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே நம்மள சொல்லிட்டா ஹாப்பி. ஒரே டேக் தான் அது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேக் போச்சு. அது ஏன்னா இவங்களோட கை கட்டாச்சு வெளியே. ஓகே, கை வெளியே போயிடுச்சுனால ஐ வாண்ட் ஹர் ஹேண்ட் டு பி இன்சைடு. அதனால கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இட் வாஸ் a single take. நீங்க 2 பேருமே சேர்ந்து எடுத்தது தான் அந்த வீடியோ. வேற யாரும் எடுக்கல. நானே போய் ட்ரைபாட் ஸ்டாண்ட செட் பண்ணி இவங்கள பொசிஷன் போய் நிக்க வச்சு நான் நின்னா எங்க கரெக்டா இருக்கும்னு சொல்லி இமேஜினேஷன் பண்ணி போய் நின்ன. பாக்குறதுக்கு கூட யாரும் இல்ல, 2 பேர் தான் இருந்தோம் வீட்டுல அன்னைக்கு. ஆக்சுவலாக அது ரியல். நான் கிச்சன்ல சமைச்சுட்டு இருக்கும்போது இவன் மாடியில் கூப்பிட்டா, மம்மி கொஞ்சம் சீக்கிரம் வாயன்னு சொல்லி கூப்பிட்றாலே என்ன ஆச்சுன்னு தெரியாம தான் நான் சீக்கிரமா போனேன். ஏன்னா நான் 7 சாப்பிட்டுடுவேன் எப்பவுமே, டின்னர் முடிச்சுடுவேன். ஸோ 6லேருந்து இவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு டின்னர் எங்கே 7 ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அவங்க 7 மணிக்கு தான் சமைக்கிறாங்க. கரெக்டாக அப்படி தான் நான் ரீலு கூப்பிட்றேன், இப்போ டின்னர் வேணாம் எனக்கு ரீல் எடுக்கலாமா வான்னு. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 3 ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதில் உங்கள் டாட்டருக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் மூவிக்கு வந்து கொரியோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அண்ட் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு. செகண்ட் வந்து கமல் சாரோட ஒரு டாட்டராக நடிக்கிறதுக்கு ஒரு ரோல். தேர்ட் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு டாக்டராக ஒரு கிளினிக் வச்சு அப்படி செட்டில் ஆகல, ஒரு ஹாஸ்பிட்டலில் செட்டில் ஆகுற அக்ஷதா. ஸோ அந்த 3த்துல நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? கமல் சார் கூட நான் பண்ணிட்டேன், ரஜினி சார் கூட பொண்ணு பண்ணட்டும். நான் சொன்னேன், ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் ஃபன்னு, நீ நல்லா பண்ணு, உனக்கு அந்த டேலண்ட் இருக்குது. சிலவங்களுக்கு இந்த டேலண்ட்லாம் கிடைக்கிறது கஷ்டம். பார்க்குற அக்ஷதா வெறும் டான்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. நல்லா பாடுவா, கலரி பண்ணுவா, ஒரு நல்ல எப்படி ஏதாவது ஆக்டிங் சொன்னாலும் வீட்டில் இது மாதிரி பண்ணுன்னு சொல்லுவா. எனக்கு ஆக்சுவலி ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு கொடுக்கும்போது நிறைய ஃபிலிம்ஸ் வந்தது, ஹீரோயினா சிஸ்டர் ரோலு, ஹீரோவோட சிஸ்டர் ரோல், அது மாதிரிலாம் வந்திருக்கு. பட் எனக்கு ஒரு கேரக்டராக இருக்கணும்னு ஆசை. கேரக்டர்னா எங்கே நம்மளால நடிக்க முடியும். நல்லா பாட்டு ஆடுறது அது வேற இல்லை, நடிப்புன்னு ஒன்று இல்லை. இப்போ கூட மிஷ்கின் சார் ஏதோ படத்துக்கு ஏதோ கேட்டிருந்தாங்க, ஒரு ஊனமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒரு கால் ஊனமாக இருக்கிற பொண்ணு, ஒரு கால் வராது, இன்னொரு கால் வரும். ஸோ அது ஆக்சுவலி அது கொஞ்சம் சஸ்பென்ஸ். அது அவங்க ப்ரொடியூசர் சைட் தேடிட்டு இருக்காங்க சார். பட் அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அவர் அது ஸ்டார்டிங் சொன்னோன்னா ஐ சைட் ஓகே சார், நீங்கள் இந்த படம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருமே சூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இட் வாஸ் லைக் ஊனமாக ஒரு பொண்ணு, அவள் ஆடணும். ஸோ அது என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், என்னால் பெஸ்ட் கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பேஸ்டு, அதாவது ஒரு படத்தை விட்டு இறங்கி வெளியே வரும்போது இந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டரோட பேராக என்ன பெரிய போர்ட்ரேட் பண்ண எனக்கு ரொம்ப இஷ்டம். அதுக்கு வெயிட் பண்றேன். இப்போ அவங்க பேசுறது ஆக்சுவலி நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க பேசுறப்போ அவங்க அழகா உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கு? நம்ம வளர்த்த குழந்தை இவ்வளோ மெச்சூர்டா, இவ்வளோ தெளிவா இருக்காங்க. இவ ஸ்கூல்ல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் 7th வரைக்கும், இவ பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா? தெரியலையே. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவேன், இவன் வந்து யார் கூடயும் பேச மாட்டேங்கிறா, இவ ஃப்ரெண்ட்ஸே இருக்காது. இப்போ வரைக்கும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவேன், அந்த குழந்தை இப்படி பேசுதா, ஓகே அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் அந்த அளவுக்கு நான் இருந்தேன். அவள் வந்து ரொம்ப தனியாக இருப்பா, யார் கூடயும் பேச மாட்டா, அவளுக்கு ஒரே ஒரு ஆள் தான் தெரியும், என்ன மட்டும்தான். ஃபாதர் கூட அப்போ அவளுக்கு அந்த அளவுக்கு அட்டாச் கிடையாது. ஆஃப்டர் 12th தான் ஃபாதர்னு சொல்கிறதே அவளுக்கு. இப்போ வந்து ஃபாதர் தான் மெயின், எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டா, எங்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். அதாவது அந்த அளவுக்கு ஃபாதர். அப்போ நான் நினைப்பேன், இவங்க வந்து இவ்வளோ பேசுதா சொல்லி. ஆக்சுவலி என்னதான் அப்பா செல்லமா இருந்தாலும் எப்பயுமே பொண்ணுங்களுக்கு வந்து அம்மா ரொம்ப கம்ஃபர்ட். ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்லணும். அது ஸ்டார்ட் ஆகுறதே இங்கதான். அடி எதுக்கு அடி பயங்கரமா அடி வாங்கினதுன்னா எதுக்கு? நான் படிப்புக்கு தான். அது சின்ன வயசுல
தெரியல எனக்கு. ஆமாம், மேபி 11th முன்னாடி நல்லா அடிப்பாங்க, படிக்கலைன்னா அடிப்பாங்க. வேற ஏதாவது சேட்டை பண்றது அந்த மாதிரிலாம் சேட்டையே நாட்டியா இல்ல. நாட்டியே கிடையாது. ரொம்ப படிப்புக்காக மட்டும்தான் பண்ணுவேன் நான் தவிர. பட் இவ எப்படின்னா இப்பெல்லாம் எப்படின்னா இப்போ காலேஜுக்கெல்லாம் போகிறதெல்லாம் லீவெல்லாம் எடுப்பா. அந்த எக்ஸாம் அப்போ 1 month ஃபோன் கூட எடுக்க மாட்டா. கிளாஸ் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் இதான் மார்க். அந்த அளவுக்கு. ஸோ அதனால நான் எதுவுமே மார்க் எடுத்திருப்பேன். எனக்கு வேற எதுவும் இல்லை. நான் வேற எதுவும் சொல்லவும் மாட்டேன். இது பண்ண அது பண்ணாத, இப்போ எக்ஸாமு படி எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் அடி அப்போ. இப்போ இல்லை, அப்போ அந்த ஏஜில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது கொஞ்சம் அடிப்பேன். கொஞ்சம் நல்லாவே அடிப்பேன். நல்லாவே அடிப்பாங்க. நல்ல கொம்பு இல்லை தான் அடிப்பேன் நான். பார்த்தா அப்படி தெரியும், சமத்தா ரொம்ப சாஃப்டா பேசுறாங்களே. ஒரு 10 yearsக்கு முன்னாடி வந்து ராஜலட்சுமி வந்து வேற ராஜலட்சுமி. இப்ப வந்து ராஜலட்சுமியை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய இது முடிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப இது நான் அவகிட்ட சொல்லி தான் வளர்த்தப்பா. ஒரு அழகு இருக்கிற வரைக்கும் தான் சினிமா. கொஞ்சம் அழகு போனேன்னு அதை உண்மை போட்டு இனி யார் அழகாக இருக்காங்களோ அவங்கள தான் பார்க்கும். ஸோ அந்த மைண்டு மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதனால் அவள் வரணும்னு சொல்லி இப்போ எனக்கு அந்த பயமே இல்லை. ஓகே முடிச்சிட்டா, அவளுடைய இதை அவள் பார்த்துப்பாள். அந்த ஒரு ஹாப்பி எனக்கு இருக்குது. அதனால் நான் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன். எஸ், எங்ககிட்ட வந்து இப்போ 2 roses இருக்கு. ஓகே. ஸோ அது என்னன்னா 2 பேருக்கும் ஒன்று கொடுப்பேன். நீங்க வந்து அம்மா கிட்ட வந்து ஒரு தேங்க்யூ அண்ட் ஒரு சாரி சொல்லணும்னா என்ன சொல்லணும், அதை வந்து இதை கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு கிஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். ஓகே. என் மம்மிக்கு சாரி சொல்லணும்னா, என் லைஃப்பில் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன் அவங்கள. அட் த எண்ட் ஆஃப் த டே லைக் எனக்கு வேற யாருமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். எண்ட் ஆஃப் த டே நான் வந்து போய் சண்டை போட்டு அழுவேன். நான் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் ஷீ இஸ் லைக் என்னோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் இவங்க தான். அப்படி நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி அண்ட் லவ் யூனா இவ்வளோ தூரம் என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு பிடிச்சதை செய்ய விட்டு அண்ட் மோர் ஓவர் அது இல்லாமல் எனக்கு என்ன மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்து நான் கற்றுனாலும் சரி விடுப்பா விடு அந்த சொல்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை. ஈக்குவலாக கத்துறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. அது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. படி நல்லா அடிச்சிருக்கேன். அந்த ஒரு எது வேற எதுவும் அவளை நான் இது பண்ணதில்லை. அதுக்கு ரொம்ப சாரிடா. ஓகே. ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு அவ ஒரு நல்ல பொசிஷன்ல சாரி மட்டும் அதனால தான். அப்புறம் என்னுடைய மனசு அவளுக்கு நல்லா தெரியும். அதாவது ஏதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி அவள் சொல்லிடுவாள். நான் இது நீ மம்மி இப்படி பண்ணு மம்மி இந்த மாதிரி. என்னை இப்போ வெளியில் கொண்டு வந்து அக்ஷதாவால் தான் நான் ஃபீல்டுலேயே தெரிய ஆரம்பித்தேன். இவ்வளோ வருஷம் யாருக்கும் தெரியாது, ஸ்ரீதர் மாஸ்டர் ஒய்ஃப்னு கூட தெரியாது. பட் அக்ஷதாவோட மதராக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா கொஞ்சம் ஆடி தங்கமே. ஓகே, இவ்வளோ நேரம் ரொம்ப ஜாலியாக பேசணும். நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. எமோஷனலாக பேசணும், ஜாலியாக பண்ண அப்படிலாம் பேசணும். நான் டான்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களே என்ன கல்லால் அடிப்பாங்க. ஸோ ஃபைனலி ஒரு டான்ஸ் எங்களுக்காக பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பாக. சினிமா சைடு வந்துட்டு அது ஒரு வேற உலகம். பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் கிடையாதுங்க. பின்னாடி ஒரு நல்ல ஒரு பெரிய ஆள் இருந்தா மட்டும்தான் உன்னால உள்ள போக முடியும். மிச்சப்படி பொண்ணுங்களுக்கு அவ்வளோ நல்ல பேஸ் கிடையாது. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts.